ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். தொடர்ந்து பேசுகிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பாண்டியன் கதையில் பார்த்திங்கன்னா பயங்கரமான ட்விஸ்ட்டு, நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் நடந்தது. ஒரு பெரிய விபத்து வந்துட்டு முத்துவேலுக்கு நடந்துச்சு. இதுக்கு காரணம் கதிர் தான் சொல்லிட்டு கதிர் போலீஸ் அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா கதிரை வந்துட்டு போலீஸ் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த இடத்துல வந்து பின்னாடியே வந்துட்டு சக்திவேலும் அவங்க பையன் குமாரவேலும் வந்துட்டு அவங்க ஸ்டேஷனில் என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கூட போகிறாங்க. அங்கே போயிட்டு சார் இந்த மாதிரி வந்துட்டு அவனை விட்டுறாதீங்க, நாங்கள் வந்து எஃப்ஐஆர் போடுங்க, நாங்கள் ஸ்ட்ராங்காக கம்ப்ளைண்ட் தரோம் அப்படின்னு சொல்லவும் அங்கே மேலே போலீஸ் வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேட்குறாங்க. இவங்களை கேட்டுட்டு இருக்கப்போ கதிரை கூப்பிட்டு கேட்குறாங்க, கதிர் என்னப்பா நடந்துச்சு, என்ன தம்பி, ஏன் எதுக்கு அவரை கூப்பிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் கதிர் வந்துட்டு நான் ஒன்றுமே பண்ணலை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு சீரியலில் பார்த்தீங்கன்னா என்ன விஷயன்றதை டைரெக்டாக சொல்லாமல் சுற்றி வளைச்சி சொல்லுவாங்கன்றாங்க பார்த்தீங்களா. அப்படி தான் அவர் வந்துட்டு நான் பண்ணலைன்னு சொல்கிறாரே தவிர யார் பண்ணான்றதை அவர் சொல்லவே இல்லை நாங்கள் பேசிட்டு தான் இருந்தோம், நான் பண்ணலை, இல்லை நாங்கள் பேசிட்டு தான் இருந்தோம், நான் பண்ணலை, இப்படியே தான் திருப்பி சொல்கிறாரே தவிர அவர் குமாரவேல் தான் பண்ணாருன்றதை அவர் சொல்லவே கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா சக்திவேல் வந்துட்டு அந்த இடத்துல சும்மா இருப்பாரா, இல்லை ரொம்ப நாளாகவே வந்துட்டு எங்கள் அண்ணனை வந்துட்டு அவன் தனியாக கூட்டிகிட்டு போய் என்னமோ பேசுகிறான், என்ன பேசுகிறானே எங்களுக்கு தெரியலை, பேசி ஒரு மனசை கலைச்சி இப்போ தனியாக கூட்டிகிட்டு போய் கீழே பிடிச்சி தள்ளி விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உடனே குமாரவேல் வந்துட்டு ஆமாம் சார், ஆமாம், அதை நான் என் கண்ணால் பார்த்தேன், ரெண்டு கண்ணால் பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல போய் சாட்சி சொல்கிறாங்க. கதிர் வந்துட்டு பயங்கரமாக குமாரவேலை ஒரு கோவத்தில் பயங்கரமாக முறைக்கிறாரு. கதிர் வந்துட்டு முறைச்ச உடனே குமாரவேல் வந்துட்டு உடனே தலையை குனிஞ்சிக்கிறாரு. அவர் கண்ணில் சுத்தமாக உண்மையே கிடையாது, பொய் தான் இருக்குது. ஆனால் அதை அந்த போலீஸ் நோட் பண்ணவும் இல்லை, எதுவுமே இல்லை. பிளைண்டாகவே வந்து சக்திவேல் சொல்கிறத அவங்க இது பண்ணிக்கிறாங்க. பெரிய ஆள், பெரியவங்க, பெரிய இடத்துலேருந்து வந்திருக்காங்க, நிறைய ஒரு பணபலம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறத ஏற்றுக்கிட்டு அவங்க போயிடுறாங்க. நாங்கள் வேணால் மேலே பேசட்டா அப்படின்னு கேட்டதுமே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் பழனி வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அங்கே முழிச்சுட்ருக்கப்போ கரெக்டாக வந்துட்டு அவங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாரு இல்லையா, அவங்க மாமா வந்துட்டு நேராக ஹாஸ்பிட்டலாண்ட வந்துடுறாரு. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்பொழுது பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு பெரிய பையனை சரவணனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அம்மாவக்கிட்ட போய் சொல்லிவிட்டு ராஜிக்கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் போயிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா ராஜி ஆல்ரெடி வெளியில் பதட்டமாக தான் நின்றுட்டுருக்காங்க. இவங்க போயிட்டு உடனே சொல்லவும் ராஜு இன்னும் பதட்டமாயிட்டாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் கோமதியும் என்ட்ரு கொடுக்குறாங்க. அவங்க வந்ததுமே வந்துட்டு ரெண்டு பேரும் விஷயத்தை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. கதிர் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான், எங்கள் அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழுது அந்த இடத்துல அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. உடனே கோமதி அவங்க எழுப்பி தட்டி உட்கார வச்சு தண்ணியெல்லாம் கொடுத்து என்னம்மா பயப்படாத, போய் பார்ப்போம், நம்ம வா முதல்ல போவோம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்த இடத்துல பார்த்திங்கன்னா அவர் இன்னும் கண்ணே முழிக்கல அப்படின்னு சொன்னதை கேட்டு ராஜுக்கு இன்னுமே பதட்டமாயிடுச்சு. அவங்க கோமதிக்குமே வந்துட்டு என்ன ஆச்சு அம்மா, அழுவாதம்மா, அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாதுமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவையும் சமாதானப்படுத்துகிறாங்க, கோமதியும் சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி போயிட்டுருக்கப்போ பார்த்திங்கன்னா பாண்டியன் வந்து ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே வந்துட்டு இவங்க ராஜி சொல்கிறாங்க, நானும் ஸ்டேஷனுக்கு வரேம்மாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வேணாம்மா அப்படின்றாங்க. இல்லைம்மாம்மா, சித்தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நான் தானே பெத்த பொண்ணு, நான் வந்து சொன்னேன்னா அவங்க வந்து அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டாங்கல்ல, நான் வரேம்மாம்மா, நான் வந்து ஸ்ட்ராங்காக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. சரி வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் நீ அதை கூப்பிட்டிக்கோ, நான் வண்டியை ஓட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜி வந்துட்டு அது எங்கள் அப்பா தான், நானே சொல்கிறேன், கதிர் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டார், கதிர் வந்துட்டு அவரோட ட்ரீட்மெண்ட்காக தான் பேசிகிட்டு இருந்தார், அவருக்கு இரணிய ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லுவாங்க. உடனே போலீஸ்கார் வந்துட்டு இது ஏன்பா நீ முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சார், நான் சொல்ல வந்தேன், நீங்கள் கேட்கல, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் பண்ணலை சார் அப்படின்னு சரிப்பா நீ பண்ணலை, அப்போ யார் தான்ப்பா தள்ளி விட்டா அப்படின்னு. இல்லை சார், அவரே தான் விழுந்துட்டாரு, தடுமாறி விழுந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர குமாரவேல் தான் பண்ணாருன்றதை அவர் சொல்லவே இல்லை. ராஜு உடனே வந்துட்டு கதிர்கிட்ட போய் தனியாக பேசுவாங்க. கதிர் என்ன கதிர் ஆச்சு, ஏன் இப்படி சொல்கிற, என்ன தான் ஆச்சு, நீ உண்மையை சொல்லு கதிர், அப்போ தான் அவங்க விடுவாங்க, நீ என்ன நடந்தது என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பையும் கதிர் வந்துட்டு உண்மையை சொல்லலை. எங்கே நம்ம எந்த உண்மையை சொன்னாலும் மாமாவுக்கு வந்துட்டு கேன்சர் இருக்க விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி கதிர் வந்துட்டு பயப்படுறாரு. அந்த இடத்துல வந்து அவர் எதுவுமே சொல்லாமலே நிற்கிறாரு. உடனே வந்துட்டு நான் தள்ளலைன்றதை மட்டும் திருப்பி சொன்னதுனால ராஜு சொல்லுவாங்க, ராஜு ஆல்ரெடி வந்துட்டு போலீஸ் எக்ஸாமுக்கு வேறு எழுத போகிறாங்க இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல. உடனே நீங்கள் எந்த இடத்துல நடந்ததோ அங்கே ஏதாவது கேமரா இருக்கா பாருங்கள் சார், கண்டிப்பாக கதிர் வந்து தள்ளி விட்டுருக்க மாட்டார், கதிர் வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு நல்லது தான் பண்ணியிருக்காரு, எங்கள் அப்பாவே கண்ணு முடிச்சு கூட சொன்னால் கூட கதிர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டார், நீங்கள் அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜுவும் சொல்லுவாங்க. பாண்டியனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நமக்கு உண்மையும் தெரியும், இந்த சமயத்தில் இதையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட போய்
போய் தனியாக பேசுவார். இல்லை என்னடா ஏன்டா நீ இந்த மாதிரி சொல்கிற, நீ தள்ளி விடலடா, ஏன்டா அப்புறம் ஒத்துக்கிட்டு நிற்கிற. நான் ஒத்துக்கலப்பா, அவங்க சொன்னால் கேட்க மாட்டுறாங்க. சரிடா நீ வந்துட்டு அப்போ யார் தள்ளினான்னு சொல்லலாம்ல, என்கிட்டயாவது சொன்னுடா அப்படின்னோடனே உடனே அவர் வந்துட்டு இல்லைப்பா நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அந்த கேன்சர் ஆப்ரேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ குமாரவேல் பார்த்துட்டு என் சட்டையை பிடிச்சான். அப்போ வந்துட்டு கை தடுமாறி தள்ளி விடும்போது அவர் கீழே போய் இடிச்சுக்கிட்டாரு. இதான்ப்பா நடந்தது. இதை சொல்லலாம்லடா அவர்கிட்ட. அவங்க வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருந்தீங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலப்பா. எது வந்தாலும் மாமா கண் முழிக்கட்டும். ஏன்னா அவர் வந்து சொல்லக்கூடாது சொல்லியிருக்காரு. இது மாமா கண் முழிச்சு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்காக நீ ஜெயிலில் இருப்பியாடா? என்னடா இது நியாயம்? அதெல்லாம் என்னாலலாம் ஒன்றும் ஜெயிலில் விட முடியாது. இப்போவே இப்போ நான் போய் உண்மையை சொல்கிறேன் இரு அப்படின்னு. அப்பா வேண்டாம்ப்பா, அவர் என்னை நம்பி சொல்லியிருக்காரு, விட்டுருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறார். கதிர் பாண்டியனை தான் சமாதானப்படுத்துறாரு. இப்போ பாண்டியனுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. ஆனால் ராஜு சொன்னதை வச்சு அந்த போலீஸ் என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே அவங்க பொண்ணே சொல்கிறாங்கல்ல, வாங்க போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு ஏதாவது கேமரா எதனா இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. இந்த மாதிரி போயிட்டுருக்கப்போ அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு கேமரா கூட இல்லை. ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பையன் ஏதோ மீன் பிடிச்சிட்டு இருந்திருக்கு, ஏதோ அந்த மீன்லாம் வச்சு விளையாடிட்டு அந்த மாதிரி ஏதோ விளையாடிட்டு இருந்திருக்கான். அப்போ வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு ராஜியை மட்டும் பார்த்து சொன்னான், இங்கே 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அதில் வந்துட்டு ஒருத்தர் தள்ளி விட்டு தான் கீழே விழுந்தாங்க அப்படின்னு சொல்கிறான். ராஜில் அவர் யார் ஒரு பேர் தெரியுமா, எனக்கு பேரெல்லாம் தெரியாதுக்கா, அவர் 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அப்போ வந்து கை தடுமாறி ஒருத்தர் மேலே பட்டு அவர் கீழே விழுந்துட்டாரு, அதை தான் நான் பார்த்தேன்க்கா, எனக்கு வேறு எதுவும் தெரியாது. சரி அவர் எப்படி இருந்தார் தெரியுமா விழுந்தவர் அப்படின்னாரு. உடனே வந்துட்டு ராஜ் என்ன பண்ணுறாங்க, ஃபோன் எடுத்து காட்டுறாங்க. இவர் தான் தள்ளி விட்டாரா பாரு அப்படின்னோடனே இல்லை இவர் தள்ளி விடலை, அவர் வேறு மாதிரி இருந்தார் அப்படின்னோடனே உடனே ராஜுக்கு சந்தேகம் வந்து என்ன பண்ணுவாங்க, குமாரவேல் ஃபோட்டோவை காட்டுவாங்க. இவர் தள்ளி விட்டாரா பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு ஆமாம் இவர் தான் தள்ளி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் சொல்லுவான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவாங்க, இவங்க ஸ்டேஷனுக்கு வந்துட்டு சரி இந்த மாதிரி இவர் தான் தள்ளி விட்டார், இவர் தள்ளி விடலை அப்படின்னோடனே அவங்க நம்பவே மாட்டாங்க. நான் அந்த பையனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நீங்கள் வேணால் அந்த பையன்கிட்ட கேளுங்கன்னொடனே சக்திவேல் வந்து இவங்க சும்மா யார்கிட்டையாவது காசை கொடுத்து ஏமாத்துறதுக்காக பொய் சாட்சி கால் கூப்பிட்டு வந்திருப்பாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க, இவன் தான் ஒரு பயம், இதுதான் வந்து எங்கள் அண்ணன், நான் வந்துட்டு அவங்க தம்பி பையன், இவன் சொல்கிறத நம்புங்க அப்படின்னு சொன்னோடனே போலீஸ்காரருமே வந்துட்டு அந்த சின்ன பையன் சொல்கிறத நம்பவே இல்லை. அப்போ வந்து ராஜீவ் சொல்கிறாங்க, சார் ஒருத்தர் வந்துட்டு தள்ளி விட்டார்னா அவரே எப்படி சார் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க, அதுவும் இல்லாமல் அவரே ரொம்ப நேரம் ஹாஸ்பிட்டல்லையும் இருந்தார், அது எப்படி சார் அவர் மேலே நீங்கள் தனியாக கேஸ் போடுவீங்க, நான் அவங்க பொண்ணு சொல்கிறேன் அதெல்லாம் நீங்கள் போடக்கூடாது, கதிர் அதை பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க ரொம்ப சப்போர்ட் கேசுகிறாங்க. அந்த இடத்துல எதுவுமே செல்லுபடி ஆகலை. கதிர் வந்து ராஜி கொஞ்சம் அமைதியாக இரு, மாமா கண் முழிக்கிட்டோம், முழிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிருமே வந்து ராஜியை தான் சமாதானப்படுத்துறாரு. இந்த சைடு பார்த்திங்கன்னா கோமதி ஹாஸ்பிட்டல் அழுதுகிட்டே இருக்காங்க, முத்துவேலோட அவங்க ஒய்ஃபும் அழுதுகிட்டே இருக்காங்க, என்ன ஆகும் சொல்லிட்டு டாக்டர் வந்தோடனே அவங்க கேட்குறாங்க, இப்போ எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா அப்படின்னோடனே இல்லை இன்னும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்குது, இப்போ எங்களால் எதுவும் சொல்ல முடியாதுன்னொடனே இன்னும் அதிகமாக பயந்துடுறாங்க எல்லாருமே. இதுக்கப்புறம் என்ன வருதுன்றதை நெக்ஸ்ட் வீக் எபிசோடில் பார்ப்போம். இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன் மக்களே. இதே மாதிரி தான் நீங்களும் ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னா கமெண்டில் போடுங்க. தொடர்ந்து பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.